We warmly welcome you to the second lecture of the lecture series organized by the Institute of Fundamental Studies to celebrate the National Science Week. Today's lecture will be delivered by Professor Nazreen Marikar, the program leader of the research program Food Chemistry. He is going to talk about challenges in food authentication. நேர்கள் அனைவருக்கும் காலை அன்பு வணக்கத்தோடு நாம் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய விஞ்ஞான தொடர் பேச்சு நிகழ்ச்சியிலே சேலஞ்சஸ் இன் ஃபுட் ஆத்தென்டிகேஷன் என்ற தலைப்பிலே கருத்துரை வழங்க நான் தயாராக இருக்கின்றேன். முதலாவதாக ஃபுட் ஆத்தென்டிகேஷன் என்பது யாது, அதன் உண்மையான தாற்பயம் என்ன என்பதை முதன்முறையாக நாங்கள் விளங்கிக் கொண்டு எங்களுடைய தலைப்புக்கு உள்ளே செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஃபுட் ஆத்தென்டிகேஷன் என்பது உணவு, வழங்கப்படுகின்ற உணவு அல்லது விற்கப்படுகின்ற உணவு உண்மையான தராதரத்தில் இருக்கின்றதா இல்லையா என்பதை பார்த்தறிவதற்கான ஒரு பொறிமுறையாகும். இதிலே அந்த உணவுக்கு இருக்கின்ற காணப்பட வேண்டிய எல்லா கூறுகளும் பொருத்தமான அளவிலே, சரியான அளவிலே இருக்கின்றனவா என்பதை நாங்கள் உறுதி செய்கின்ற முறைமையைத்தான் ஃபுட் ஆத்தென்டிகேஷன் குறிப்பிடுகிறது. இப்போது நாங்கள் மற்றொரு கேள்வியை எங்களுக்குள் எழுப்பிக் கொள்வோம். வை ஃபுட் ஆத்தென்டிகேஷன்? அதாவது முற்காலங்களில் போலல்லாது, சுமார் 2 அல்லது 3 தசாப்தங்களுக்கு முன்னர் இருந்த காலத்தை போலல்லாது தற்காலத்திலே உணவு தரக்கட்டுப்பாடு என்பது அதிகம் முக்கியத்துவம் பெற்றதாக மாறி வருவதை நாங்கள் இன்று கண்டு வருகின்றோம். அதாவது பண்ணையிலிருந்து சாப்பாட்டு மேசை வரை உணவு வந்தடைகின்ற பாதையிலே பல்வேறுபட்ட தரக்குறைபாடுகள் அல்ல தரப்பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. இதன் காரணமாக இந்த ஃபுட் ஆத்தென்டிகேஷன் என்ற நடைமுறையை செயல்படுத்த உலகளாவிய ரீதியிலே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக ஃபுட் அடல்ட்ரேஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அதாவது கலவப்படம் என்பது தற்காலத்தில் உள்ள பிரச்சனை அல்ல. தொன்று தொட்டு பழங்காலம் முதல் இந்த பிரச்சனையை மனித சமூகம் எதிர்கொண்டே வந்திருக்கிறது. அதாவது பொருட்களுக்கான கிராக்கி அதிகரித்து அவற்றின் விநியோகம் குறைகின்ற போது பல்வேறுபட்ட கலப்படம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நுகர்வோர் எதிர்கொள்ள நேர்கிறது. இன்றைய தற்கால இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த பிரச்சனையை நாம் அனைவரும் தற்போது அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். தற்காலத்திலே உணவு தட்டுப்பாடு பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஏற்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். குறிப்பாக நாளாந்தம் மக்கள் பாவிக்கின்ற உணவுப் பொருட்கள் சில குறைந்த அளவிலேயே விநியோகம் செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக நான் இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற வரைபடத்தின் பிரகாரம் விநியோகத்துக்கும் கிராக்கிக்கும் இடையிலே ஒரு இம்பேலன்ஸ், அதாவது ஒரு சரியான சமநிலை இல்லாத ஒரு நிலை இன்று இலங்கை நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அதாவது ஃபுட் அடல்ட்ரேஷன், அதாவது உணவு கலப்படம் நிகழ்வதற்கான நியாயமான ஏதுவான காரணங்கள் உருவாகின்றன. இந்த உணவு கலப்படம் என்பது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதாக நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது கலப்படம் செய்யப்பட்ட உணவுகளால் பல்வேறுபட்ட சுகாதார பிரச்சனைகள் தோன்றுவதற்கு இடம் இருக்கிறது. அதனை நாங்கள் இன்றைய கலந்துரையாடலிலே நாங்கள் சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதன் முன்னோடியாக நான் இந்த படத்தின் மூலம், அதாவது எங்களுடைய
உணவு கால்வாய் தொகுதியிலே பல்வேறுபட்ட சுகாதார பிரச்சனைகள் தோன்றுவதற்கு உணவு கலப்படம் ஒரு காரணமாக அமைந்து வருவதை நாங்கள் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். உணவு கலப்படம் இரண்டு வகைப்படுகின்றது. அதாவது முதலாவது வகை இன்டென்ஷனல் என்று நாங்கள் கூறுகின்றோம். இன்டென்ஷனல் என்று சொல்லும் போது வேண்டுமென்றே அறிந்து கொண்டே அந்த உணவு கலப்படம் சம்பந்தமான நடவடிக்கைகளிலே ஈடுபடுவது, இதைத்தான் இன்டென்ஷனல் அடல்ட்ரேஷன் என்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்கின்றோம். இரண்டாவது வகை ஆக்சிடென்டல் என்று நாங்கள் அழைப்போம். அதாவது உணவு சங்கிலி தொடரிலே நான் ஆரம்பத்திலே கூறியவாறு, அதாவது பண்ணையிலிருந்து மேசையிலே உணவு வந்து சேரும் வரை உள்ள ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையிலே பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே ஆக்சிடென்டல் கண்டாமினேஷன் என்ற ஒன்று நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில உணவுப் பொருட்கள் வேறு சில உணவுப் பொருட்களோடு தற்செயலாக கலந்து விடுகின்றன. எனவே இது இன்டென்ஷனல் என்ற அந்த உணவு கலப்படத்திலிருந்து மாறுபட்டதாகும். இது தற்செயலாக நிகழக்கூடியது. எனவே இவ்வாறான இரண்டு வகையான உணவு கலப்படங்கள் உலகத்திலே காணப்படுகின்றன என்பதை நாங்கள் மனதில் இருத்துக் கொள்ள வேண்டும். இந்த உணவு கலப்படமானது முக்கியமாக இரண்டு வகையான பொருட்களிலே மிக அதிகமாக நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இங்கே நான் கூறுகின்ற இன்டென்ஷனல் அடல்ட்ரேஷன் என்பது அவ்வாறான அந்த மாதிரியான உணவு கலப்படம் இரண்டு வகையாக நிகழ இடம் இருக்கிறது. முதல் வகை, அதாவது சில பொருட்கள் கிராக்கிக்கு அமைய போதுமான அளவு விநியோகம் இல்லாத போது மிக அதிக விலையை பெற்றுக்கொள்கின்றன. அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே மொத்த வியாபாரிகள் இவ்வாறாக, அதாவது எகனாமிக் அடல்ட்ரேஷன் என்று சொல்லப்படுகின்ற அல்லது இன்டென்ஷனல் அடல்ட்ரேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வகையான உணவு கலப்படத்திலே ஈடுபட முயற்சிக்கின்றனர். இங்கு நான் சில வகையான உணவு பதார்த்தங்களின் படங்களை காட்டியிருக்கிறேன். இங்கு நாங்கள் கலந்துரையாட போவது, அதாவது ஃபுட்ஸ் வல்னரபிள் ஃபார் அடல்ட்ரேஷன், அதாவது எவ்வாறான பொருட்கள் மிக அதிகமாக உணவு கலப்படத்துக்கு உள்ளாகின்றன என்ற விடயத்துக்காக நாங்கள் இங்கே விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்கின்றோம். இதிலே பால், எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஒலிவ் ஆயில் என்று ஒலிவ் ஆயில், மூன்றாவது தேன்பானி, நான்காவது மசாலாக்கள், பெப்பர் போன்ற, மிளகு போன்ற, கருமிளகு போன்ற மசாலாக்கள், கீ பட்டர் போன்ற கொழுப்பு பொருட்கள், தேயிலை, மஞ்சள் போன்ற ஏனைய மசாலா பொருட்கள் அல்லது குடிபானங்கள் போன்றவை உணவு கலப்படத்துக்கு மிக அதிகம் வாய்ப்பிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். சில காலங்களுக்கு முன்னர் இந்தியாவிலே வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையின்படி இந்தியாவில் மாத்திரம் சுமார் 40% உணவு பண்டங்கள் கலப்படத்துக்கு உள்ளாவதாக அறியப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே கூறப்பட்ட பல்வேறுபட்ட உணவு பதார்த்தங்களிலே நான் முதலாவதாக, அதாவது பால் என்ற அந்த உணவு பதார்த்தத்திலே ஏற்படுகின்ற கலப்படம் சம்பந்தமாக முதலாவதாக நாங்கள் கலந்துரையாடலாம் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக பாலானது தண்ணீர், சோப் பவுடர், கெமிக்கல்ஸ், கல ஏஜென்ட்ஸ் போன்ற பல்வேறுபட்ட பதார்த்தங்களை கொண்டு உணவு கலப்படத்துக்கு உள்ளாவது அறியப்பட்டிருக்கிறது. நான் குறிப்பாக இந்த உணவு கலப்படத்துக்காக பாலிலே பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களிலே
குறிப்பாக தண்ணீர் என்பது ஆதி காலம் தொட்டு இன்று வரை ஒரு முக்கியமான அடல்ட்ரண்டாக கலப்படம் செய்யப்படுகின்ற ஒரு மீடியமாக இருந்து வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இவ்வாறு தண்ணீரை கொண்டு பாலானது ஐதாக்கம் அடைகின்ற போது அதன் அடர்த்தியிலே மாற்றம் நிகழ வாய்ப்பிருக்கிறது. பால்களிலே பல்வேறுபட்ட பால்கள் இருக்கின்றன. ஆட்டுப்பால், மாட்டுப்பால், அதாவது பசுவின் பால், அல்லது ஏனைய மிருகங்களான ஒட்டகம் போன்றவற்றின் பால் போன்றவை பல்வேறுபட்ட அடர்த்திகளை கொண்டிருக்கின்றன. அதாவது அந்த மிருகங்களிலிருந்து பெறப்படுகின்ற போது உயர்ந்த அடர்த்தியை இந்த பால் கொண்டிருக்கிறது. ஆனால் அது கலப்படத்துக்கு நீரின் மூலம் கலப்படத்துக்கு உள்ளாகின்ற போது அதன் அடர்த்தி மாறுகின்றது. இதற்காக நடைமுறையிலே டென்சிட்டோமீட்டர் என்று சொல்லப்படுகின்ற பரிசோதனைக்குரிய கருவியை, பகுப்புக்குரிய கருவியை பயன்படுத்தி இவ்வாறு நடைபெற்றிருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர். அதாவது இந்த பாலானது தண்ணீரின் மூலம் கலப்படத்துக்குள்ளாகின்ற போது அதன் கார்போஹைட்ரேட் கண்டென்ட், அதாவது கார்போஹைட்ரேட்டின் அளவு குறைந்து விடுகிறது. அவ்வாறு பாலில் உள்ள புரதத்தின் அளவும் தண்ணீரின் மூலம் குறைந்து விடுகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் தண்ணீர் ஒரு ஐதாக்கக்கூடிய ஒரு ஊடகமாகும். அது ஒரு கலப்பட செய்யக்கூடிய பொருளாக பயன்படுத்துகின்ற போது பாலானது ஐதாக்கம் அடைந்து அதன் கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டும் புரோட்டீன் கண்டென்ட்டும் குறைவடைகின்றன. குறிப்பாக பல நாடுகளிலே ஸ்டார்ச், அதாவது மாப்பொருள் என்பது ஒரு கலப்பட செய்யப்படக்கூடிய ஒரு ஊடகமாக பாலிலே காணப்பட்டு வருகிறது. இதற்காக மாப்பொருளுக்கான அயோடின் பரிசோதனையை செய்வதன் மூலம் இதனை கண்டுகொள்ளலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பாலிலே ஸ்டார்ச் என்பது குறைவாகவே இருக்கின்றது. ஆனால் இந்த மாப்பொருளை அதிகமாக இடுகின்ற போது சில சந்தர்ப்பங்களிலே கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டிலே ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகரிப்பதற்காக மாப்பொருளை சேர்த்து விடுகின்றார்கள். அதனை கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் சில துளிகள் அயோடின் கரைசலை இடுகின்ற போது இந்த படத்திலே காட்டப்பட்டிருக்கின்றவாறு அந்த கரைசல் ஊதா நிறத்தை பெறுகின்றது. இதன் மூலம் இந்த பாலானது கலப்படத்துக்கு உள்ளாயிருக்கின்றதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். பாலிலே தண்ணீரை ஊற்றும் போது அதிலே புரதத்தின் அளவு குறைவதன் காரணமாக நைட்ரஜன் சமநிலை இன்மை ஏற்படுகின்றது. எனவே நைட்ரஜனின் சமநிலையை பேணுவதற்காக சில தரம் குறைந்த புரத பொருட்களை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இங்கே நான் காட்டு இருக்கின்ற தூள் போன்று மாவு போன்று இருப்பது மிருகங்களின் தோலிலிருந்து அகற்றப்படுகின்ற லெதர் ஸ்கிரேப் ஆகும். இந்த லெதர் ஸ்கிரேப் நைட்ரஜனை கொண்ட ஒரு புரத பொருளாக இருப்பதன் காரணமாக இதனை பாலுக்குள் கரைத்து நைட்ரஜனில் ஏற்படுகின்ற சமநிலையை அட்ஜஸ்ட் பண்ணுவதற்காக முயற்சிக்கின்றார்கள். விஞ்ஞானிகள் இதனை பற்றி ஆராய்ச்சி செய்து பாலில் உள்ள புரதத்திலே ஹைட்ராக்சிப்ரோலின் என்ற அமைனோ அமிலம் காணப்படுவதில்லை என்று, எப்போதாவது பாலிலே இந்த ஹைட்ராக்சிப்ரோலின் என்ற அமைனோ அமிலம் காணப்படுமாக இருந்தால் இது கலப்படத்துக்கு உள்ளாகி இருப்பதை அவர்கள் இதன் மூலம் உறுதிப்படுத்தலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று சில நாடுகளிலே யூரியாவும் கூட பாலிலே கலப்படத்தை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. யூரியா இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற படத்திலே யூரியாவின் மூலக்கூறின் கட்டமைப்பு காட்டப்பட்டிருக்கிறது. NH2CONH2. அதாவது இந்த மூலக்கூறிலே கணிசமான அளவு நைட்ரஜன் காணப்படுகிறது.
எனவே பாலிலே தண்ணீரை ஊற்றி அதாவது புரதத்தின் அளவு குறைகின்ற போது யூரியாவை போட்டு அதனை சமநிலைப்படுத்த முயற்சிக்கின்றனர். யூரியா உங்களுக்கு தெரியும், யூரியா என்பது ஒரு ரசாயன பசலை பொருளாகும். இது ரசாயன தாக்கங்கள் மூலம் உருவாக்கப்படுகின்ற வெண்மையான ஒரு பதார்த்தம். இதனை பாலிலே சேர்ப்பதன் மூலம் நைதரசனை அதிகரிப்பதற்கு கொள்வதற்காக முயற்சிக்கின்றார்கள். ஆனால் இதன் மூலம் உணவு சமிபாட்டு தொகுதியிலே பல்வேறுபட்ட சுகாதார பிரச்சனைகள் தோன்றுவதற்கு வழி ஏற்படுகிறது. அடுத்ததாக பாலானது மெலமின் என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு ரசாயன பதார்த்தத்தின் மூலமும் கலப்படத்துக்கு உள்ளாகின்றது. நான் ஏற்கனவே கூறியவாறு அதாவது பாலிலே தண்ணீரை ஊற்றுவதன் மூலம் நைதரசன் அளவு குறைவதால் அதனை சமநிலைப்படுத்துவதற்கு மெலமின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ரசாயன பொருளை அதற்கு பகரமாக பயன்படுத்துகின்றார்கள். ஏனென்றால் இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற ரசாயன கட்டமைப்பின்படி ஒரு மெலமின் மூலக்கூறிலே கிட்டத்தட்ட 6 நைதரசன் அணுக்கள் காணப்படுகின்றன. எனவே பாலிலே நைதரசன் சமநிலையை மேற்கொள்வதற்கு அல்லது பராமரிப்பதற்காக அவர்கள் இந்த மெலமீனை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மெலமீன் என்பது அதாவது செரமிக் இண்டஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற மட்பாண்ட கைத்தொழிலில் பாவிக்கப்படுகின்ற ஒரு வகையான சுண்ணாம்பு. இந்த சுண்ணாம்பிலே மிக அதிகமாக நைட்ரஜன் காணப்படுவதால் இதனை அவர்கள் பாலிலே கலந்து பால்மாவை அவர்கள் கலப்படம் செய்கின்றார்கள். இது மனிதர்களிலே உட்கொள்கின்ற மனிதர்களிலே சிறுநீரகங்களை கூட பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மெலமின் பாலிலே இருப்பதை கண்டுபிடிப்பதற்காக பல நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சிகள் இதுவரையில் நடைபெற்றிருக்கின்றன. அதில் ஒருபடிதான் அதனை அதாவது பாலிலே இருக்கின்ற புரதத்தை பிரித்தெடுத்து அதிலே காணப்படுகின்ற இந்த மெலமீனை கண்டுபிடிப்பதற்கான சில உபாயங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. HPLC என்று சொல்லப்படுகின்ற இல்லாட்டி LCMS என்று சொல்லப்படுகின்ற பகுப்பாய்வு உபகரணம் மூலம் இந்த மெலமீன் என்பது குறித்த பால் மாதிரியிலே காணப்படுகின்றதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்காக முறைகள் தற்காலத்திலே விருத்தி செய்யப்பட்டிருக்கின்றன. பாலுக்கு அடுத்தபடியாக நாங்கள் எங்களது கவனத்தை ஈர்ப்பது தேன்பானியாகும். தேனும் இயற்கையிலே மிக குறைவாகவே உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு பொருளாகும். ஆனால் தேன் உணவு மற்றும் மருத்துவ குணங்களை அதிகமாக கொண்ட ஒரு பதார்த்தமாகும். அது உணவாக உட்கொள்ளப்படுவது போன்று மனிதருக்கு பல்வேறுபட்ட நோய்களுக்கு நோய் நிவாரணியாகவும் அது அமைந்து விடுகிறது. இதன் காரணமாக இதற்கு பலத்த கிராக்கி உலகமெங்கும் காணப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இதன் காரணமாக இந்த தேன் குறைவான விநியோகத்தை கொண்டிருப்பதனால் இதன் கிராக்கி மிக அதிகமாக சந்தையிலே காணப்படுவதால் இதுவும் உணவு கலப்படத்துக்கு உள்ளாவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இங்கு காட்டப்பட்டிருக்கின்ற படத்திலே நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், இங்கு தேன் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு பதார்த்தம் மாத்திரமல்ல, அது நாடுகளுக்கு நாடு வேறுபடுகின்றது. காலநிலைகள் மூலம் அது வேறுபட இடம் உண்டு. இங்கு காட்டப்பட்டிருக்கின்ற படத்திலே ஆக உயரத்திலே காணப்படுவது பிளாக் ஹனி ஆகும். அதாவது கருமையான நிறம் கொண்ட தேன்பானி. இது மஞ்சள் நிறமான தேன்பானியாகவும் இருக்க இடம் இருக்கிறது. அதே போன்று பிரவுன் நிறமான கொண்டும் இது காணப்படுகிறது. வெண்மையான தேன்பானியும் உலகத்திலே இருக்கின்றது. இவ்வாறு பல்வகைப்பட்ட தன்மை தேன்பானியிலே காணப்படுகிறது. இது எங்கிருந்து இந்த தேன்பானி பெறப்படுகின்றது என்ற மூலத்தை வைத்து இதன்
நிறம், இதன் சுவை, மனம், அதனுடைய மருத்துவ குணங்கள் போன்றவை மாற்றமடைகின்றன. எனவே சில தேன்பானிகள் மிக உயர்ந்த விலையிலே வருகின்றன. குறிப்பாக சில நாடுகளிலே, சில பிரதேசங்களே குறிப்பிட்டு காட்டி, இது இந்த தேன்பானி இந்த நாட்டிலிருந்து வருகிறது அல்லது இந்த பிரதேசத்திலிருந்து வருகின்றது, இது மிகவும் அருமையான தேன்பானி என்று கூறி மிக அதிக அளவிலே விலை வைத்து விற்க முற்படுகின்றனர். இதனால் நுகர்வோர் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஏமாற்றப்படுகின்றனர். அதாவது குறிக்கப்பட்ட உயர்ந்த விலையை கொண்ட தேன்பானி குறைந்த அளவிலே விநியோகத்தில் இருக்கின்ற போது அதனை கலப்படத்துக்கு உள்ளாக்கி கூடிய விலையிலே விற்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். எனவேதான் வீடுகளிலே வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிசோதனையாக சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அதாவது ஒரு கிளாஸ் தண்ணீரிலே தூய தேன்பானியை இட்டால் அது உடனடியாக பரவல் அடைவதில்லை. மாற்றமாக எந்த தேன்பானியிலே சீனி கலக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தேன்பானியின் சில துளிகளை ஒரு கிளாஸ் நீரிலே விடுகின்ற போது உடனடியாக அது பரவல் அடைந்து மஞ்சள் நிறத்தை காட்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது மிக சாதாரணமாக வீடுகளிலே செய்து பார்க்கக்கூடிய ஒரு பரிசோதனையாகும். இருப்பினும் இதனை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதென்றால் நாங்கள் HPLC என்று சொல்லப்படுகின்ற பகுப்பாய்வு உபகரணத்தை பயன்படுத்த வேண்டும். HPLC மூலம் இவ்வாறான HPLC ப்ரொஃபைல் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது பானியிலே தேன்பானியிலே காணப்படுகின்ற பல்வேறுபட்ட உணவு கூறுகள் அல்லது இனிப்பு வகைகள் இவ்வாறு செப்பரேட் ஆகி வருகின்றன. எனவே இங்கு நாங்கள் கரும்பு சீனியை சேர்த்து கலப்படம் செய்கின்ற போது அது இருப்பதற்கான அத்தாட்சிகளை இந்த HPLC என்ற இந்த பகுப்பாய்வு உபகரணம் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. மேலும் HPLC என்ற உபகரணம் தவிர FTIR என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு பகுப்பாய்வு உபகரணமும் இந்த, அதாவது தேனிலே கரும்பு சீனி கலக்கப்படுவதை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக ஃப்ருக்டோஸ், குளுக்கோஸ், சுக்ரோஸ் போன்ற சீனிகளை இவர்கள் இந்த உண்மையான தேனீயிலே கலக்கப்பட்டிருந்தால் அவற்றை கண்டுபிடிப்பதற்காக இவ்வாறான, அதாவது FTIR என்ற உபகரணத்தை பாவித்து இதனை கண்டுகொள்வதற்கான முயற்சிகளிலே ஆராய்ச்சியாளர்கள் இன்று ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்ததாக எமது கவனத்தை ஈர்ப்பது ஒலிவ் ஆயில் ஆகும். ஒலிவ் எண்ணெய் என்று நாங்கள் தமிழிலே கூறுகின்றோம். இதிலும் குறிப்பாக எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஒலிவ் ஆயில் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது, மிக விலை உயர்ந்தது, மிக மக்களுக்கு மத்தியிலே கிராக்கியுடையது. ஏனென்றால் இது ஒரு மருந்து பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த ஒலிவ் ஆயில் அல்லது ஒலிவ் எண்ணெய் இன் தரம் நாட்டுக்கு நாடு வேறுபடுகின்றது, பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடுகின்றது. காலநிலைகள் காரணமாக, மாற்றங்கள் காரணமாக அதன் குணம், அதன் தராதரம், அதன் சுவை, அதன் மனம் போன்றவை மாறுபட்டு காணப்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே இதுவும், அதாவது சந்தையிலே மிக அதிக கிராக்கி கொண்டிருப்பதன் காரணமாக உயர்ந்த விலையை பெறுகின்றது. இதன் காரணமாக இந்த ஒலிவ் ஆயிலும், அதாவது உணவு கலப்படத்துக்கு உள்ளாவதற்கான அதிகமான வாய்ப்பு இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு கூறுகிறார்கள். குறிப்பாக ஒலிவ் ஆயில் ஆனது சோயாபீன் ஆயில், கனாலா ஆயில் மற்றும் சன்ஃப்ளவர் ஆயில் போன்ற ஏனைய தாவர எண்ணெய்களை கலப்பதன் மூலம் இந்த ஒலிவ் ஆயிலானது உணவு கலப்படத்துக்கு உள்ளாவதாக அறியப்பட்டிருக்கிறது. அதாவது மேலும் இந்த ஒலிவ் ஆயிலில் காணப்படுகின்ற இவ்வாறான கலப்படங்களை அறிந்து கொள்வதற்காக
FTIR என்ற முறையை பயன்படுத்தி இதற்காக தீர்வு காண முயற்சி செய்து வருகின்றனர். இங்கே காட்டப்படுகின்ற இந்த வரைபடத்திலே இங்கு அவர்கள் அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் என்பது ஒரு கலப்பட ஊடகமாக எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஒலிவ் ஆயிலிலே பயன்படுத்தப்படுகின்ற போது இருக்கின்ற வித்தியாசத்தை படம் பிடித்து காட்டுகிறார்கள். இவ்வாறான வித்தியாசங்களை இவ்விரு ஒயில் வகைகளும் கொண்டிருப்பதன் காரணமாக இவற்றை பயன்படுத்தி இந்த போலியான மோசடியான வர்த்தகத்திலே ஈடுபடுகின்றவர்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் ஆராய்ச்சியின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக ஒலிவ் ஆயிலிலே இருக்கின்ற இவ்வாறான கலப்பட நடவடிக்கைகளை கண்டுபிடிப்பதற்காக UHPLC என்ற பகுப்பாய்வு உபகரணமும் பாவிக்கப்படுகிறது. இதிலே இந்த ஒலிவ் ஆயிலிலே காணப்படுகின்ற மூலக்கூறுகள் ட்ரை ஏசைல் கிளிசரால் என்று சொல்லப்படுகின்ற மூலக்கூறுகள் தவிர்ந்த ஏனைய மூலக்கூறுகள் ஏதாவது பிரசன்னமாக இருப்பதாக இருந்தால் இந்த UHPLC மூலம் அதனை கண்டுகொள்வதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக எமது கவனத்தை கவர்வது வெர்ஜின் கோகனட் ஆயில் என்று சொல்லப்படுகின்ற எமது நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற எண்ணெய் வகையாகும். வெர்ஜின் கோகனட் ஆயில் என்பது மிக பத்திரமாக சுகாதார முறைகளை பின்பற்றி மிக உயர்ந்த தரத்திலே தயாரித்து எடுக்கப்படுகின்ற ஒரு உணவுப் பொருள் தான் வெர்ஜின் கோகனட் ஆயில் ஆகும். இதன் உற்பத்தி முறை காரணமாக குறைந்த அளவிலேயே உற்பத்தி செய்யப்படுகிறது. இது சாதாரண தேங்காய் எண்ணெய் போன்று மிக அதிக அளவில் உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. எனவே இதற்கான கிராக்கி சந்தையிலே அதிகரிப்பதன் காரணமாக இதுவும் கலப்படத்துக்கு உள்ளாவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக காணப்படுகிறது. இங்கே நான் காட்டப்படுவது இடது பக்கத்திலே காட்டியிருப்பது சில வெர்ஜின் கோகனட் ஆயில் மாதிரிகளாகும். இதன் வலப்பக்கத்திலே நீங்கள் பார்ப்பது பாம் ஆயில் என்று சொல்லப்படுகின்ற பாம் ஆயிலிருந்து பெறப்படுகின்ற ஒரு திரவ எண்ணெயாகும். இந்த திரவ எண்ணெய் பரவலாக தேங்காய் எண்ணெயோடு கலக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஆசிய கண்டத்திலே இருக்கின்ற பல்வேறு நாடுகளிலே தேங்காய் எண்ணெய் கலப்படம் உள்ளாவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஊடகமே கலப்பட ஊடகமே பாம் ஆயில் ஆகும். இதுவும் கூட வெர்ஜின் கோகனட் ஆயில் போன்ற மிக தரம் வாய்ந்த பொருட்களை கலப்படத்துக்கு உள்ளாக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த வகையான போலி அல்லது மோசடி நடவடிக்கைகளை கண்டுகொள்வதற்காக இரசாயன பகுப்பாய்வின் அடிப்படையிலே இவற்றை வகைபிரிப்பதற்கான முறைகள் தற்காலத்திலே விருத்தி செய்யப்பட்டிருக்கின்றன. நான் இங்கே குறிப்பாக சொல்லி காட்ட விரும்புவது பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் என்பதாகும். இதனை இந்த ஒயில் மாதிரிகளை இரசாயன பகுப்பாய்வு செய்து பெறப்படுகின்ற இந்த தரவுகளை இந்த பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் மூலம் பகுப்பாய்வு செய்வதன் மூலம் எங்களுக்கு எந்தெந்த உணவு மாதிரிகள் கலப்படத்துக்கு உள்ளாகின்றன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இங்கே நான் காட்டப்படுகின்ற இந்த வரைபடத்திலே இந்த பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் என்பது இந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஒலிவ் ஆயில் என்ற அந்த உணவு பதார்த்தத்திலே எவ்வாறு கலப்படத்தை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தப்பட முடியும் என்பதை காட்டுகின்றது. இந்த வரைபடத்திலே மிக இடது பக்கத்திலே காணப்படுகின்ற குரூப் அல்லது குழுமம் அது 6 வகையான பாம் ஆயில் மாதிரிகளை காட்டுகிறது. அதன் இடது பக்க கரையிலே காட்டப்படுவது வெர்ஜின் கோகனட் ஆயில் மாதிரிகளாகும். அவை ஒன்று கூடி ஒரு கூட்டமாக காணப்படுகின்றன. இவை இரண்டுக்கும் இடையிலே அதாவது கலப்படத்துக்கு உள்ளான வெர்ஜின் கோகனட் ஆயில் மாதிரிகள் அவை இரண்டுக்கும் இடையிலே மத்தியிலே காணப்படுவதை
குரூப் படுத்தப்பட்டு இங்கு காட்டப்படுகிறது. எனவே தற்காலத்திலே ஆராய்ச்சிகளின் முன்னேற்றம் காரணமாக இவ்வாறான வகைப்படுத்தல் முறைகள் மூலம் கலப்படம் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுபோக நாங்கள் உண்கின்ற எடிபிள் ஆயில் என்று சொல்லப்படுகின்ற உணவுக்காக பயன்படுத்தப்படுகின்ற தாவர எண்ணெய்களிலே அனிமல் ஃபேட், அதாவது மிருக கொழுப்புகள் இருக்கின்றனவா என்பதை கண்டுபிடிப்பதற்கான பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகள் கடந்த காலங்களிலே ஆராய்ச்சியாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. இங்கு டிஎஸ்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுப்பாய்வு உபகரணம் இந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. டிஎஸ்சி என்பது டிஃபரன்ஷியல் ஸ்கேனிங் கலரிமெட்ரி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு உபகரணமாகும். இந்த உபகரணத்தை கொண்டு நாங்கள் நியமமான தாவர எண்ணெய் எது அல்லது கலப்படத்துக்கு, அதாவது மிருக கொழுப்பின் மூலம் கலப்படத்துக்கு உள்ளாக்கப்பட்ட தாவர எண்ணெய் மாதிரிகள் எவை என்பதை பிரித்தறிய இந்த டிஎஸ்சி என்று சொல்லப்படுகின்ற பகுப்பாய்வு உபகரணம் பயன்படுத்தப்படுகிறது. இங்கும் கூட சன்ஃப்ளவர் ஆயில் என்று சொல்லப்படுகின்ற தாவர எண்ணெயிலே எவ்வாறு மிருக கொழுப்பு கலந்திருப்பதை இங்கு காட்டப்படுகின்ற அம்புக்குறிகள் மூலம் அங்கு ஏற்படுகின்ற விலகல்களை கொண்டு நாங்கள் எந்தெந்த எண்ணெய் மாதிரிகள் அதாவது நியமத்திலிருந்து விலகிச் செல்கின்றன என்பதை தெளிவாக இந்த உபகரணத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இதே போன்று சில நாடுகளிலே சிக்கன் நாக என்று சொல்லப்படுகின்ற ஒரு புரத பொருள், அதாவது கோழி இறைச்சியிலிருந்து தயாரிக்கப்பட்ட சிக்கன் நாக என்ற ஒரு புரத பொருள் மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே பரவலாக உட்கொள்ளப்படுகின்றன. இது பொதுவாக ஏதாவது ஒரு தாவர எண்ணெயிலே பொறிக்கப்பட்ட நிலையிலேயே சந்தையிலே விடப்படுகின்றன. ஆனால் சில போது இந்த சிக்கன் நாக என்று சொல்லப்படுகின்ற இந்த உணவுப் பொருள், அதாவது அனிமல் ஃபேட், மிருக கொழுப்புகளிலே சில போது பொறிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அவ்வாறான சந்தர்ப்பங்களை எவ்வாறு கண்டுகொள்வது என்பதற்காக டிஎஸ்சி என்ற உபகரணத்தை ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இங்கே இந்த சிக்கன் நாக என்ற அந்த உணவு பதார்த்தத்திலிருந்து பெறப்பட்டு வருகின்ற டிஎஸ்சி ப்ரொஃபைலில் பன்றியின் கொழுப்போடு ஒப்பிட்டு சில ஆராய்ச்சியாளர்கள் இதனை எவ்வாறு கண்டுகொள்வது என்பதை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் எந்த ஒரு உணவு மாதிரியில் இவ்வாறு மிருக கொழுப்பின் மூலம் பொறிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இதே போன்றே பிஸ்கட்களிலே பரவலாக கொழுப்பு என்பது ஒரு இன்கிரீடியண்டாக, ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. மாவு போன்ற உணவு மூலக்கூறுகளோடு ஃபேட்டும், அதாவது கொழுப்பும் அந்த பிஸ்கட் உற்பத்தியிலே ஒரு அத்தியாவசியமான ஒரு மூலக்கூறாக, சேர்மான பொருளாக சேர்க்கப்படுகின்றது. இந்த பிஸ்கட் என்பது பரவலாக தாவர கொழுப்புகளிலிருந்து பெறப்படுகின்ற ஷார்ட்னிங்ஸ் மூலமாக தயாரிக்கப்படுவது வழக்கம். இது இந்த பிஸ்கட்டுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த கொழுப்பிலே, அதாவது மிருக கொழுப்பு கலந்திருக்கிறதா என்பவற்றை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதற்கான முயற்சிகளிலே கடந்த காலத்திலே ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர். இங்கே நாங்கள் காட்டுகின்ற உபகரணம் டிஎஸ்சி என்று சொல்லப்படுகின்ற உபகரணமாகும். இதுவும் பிஸ்கட்களிலே இருக்கின்ற எண்ணெய் கொழுப்பை அகற்றி எடுத்து இதனை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் இது தாவர கொழுப்பிலிருந்து வந்ததா
அல்லது மிருகக் கொழுப்பிலிருந்து வந்ததா என்பதை வேறு பிரித்தறிவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டவர்களுக்கு இந்த டிஎஸ்சி டெஸ்ட் மெத்தட் பயன்படுகிறது. இங்கே நான் காட்டுகின்ற டிஃபரன்ஷியல் ஸ்கேனிங் கலோமெட்ரி ஃபேக்டுக்கும் அதாவது லார்ட் பிஸ்கட்டுக்கும் இடையிலே ஒரு ஒப்பீட்டாய்வை ஒரு ஆராய்ச்சியாளர் செய்து வெளியிட்டிருக்கிறார். அதன் ஆரம்பத்திலே இருக்கின்ற 5 வகையான மாதிரிகளிலும், அதாவது தாவர எண்ணெய் பயன்படுத்தப்பட கீழிலே இருக்கின்ற 3 பிஸ்கட் மாதிரிகளிலும் மிருக கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனை மிக எளிதாகவும் மிக விரைவாகவும் எங்களால் வேறு பிரித்து அறியக்கூடிய வாய்ப்பை இந்த உபகரணத்தின் மூலம் நடத்தப்படுகின்ற பகுப்பாய்வுகளின் மூலம் எங்களுக்கு கண்டுகொள்ள முடிகின்றது. அதாவது ஆரம்பத்திலே இருக்கின்ற 5 வகையான சாம்பிள்களிலே மாதிரிகளிலே தாவர எண்ணெய்களை கொண்டு இந்த பிஸ்கட்கள் தயாரிக்கப்பட்டிருப்பதை காண்பதை போல, அதாவது கீழே இருக்கின்ற 3 பிஸ்கட் மாதிரிகளும் மிருக கொழுப்பிலிருந்து தயாரிக்கப்பட்டவை என்பதை எங்களுக்கு வேறு பிரித்து அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதே போன்று இறைச்சி வகைகளிலே சில போது பல்வேறுபட்ட தூசிகள் அல்லது கற்கள், அதே போன்று உலோக பொருட்கள் போன்றவை கலந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக ஜப்பான் போன்ற நாடுகளிலே இந்த சீ ஃபுட் அல்லது மசில் ஃபுட் போன்றவற்றிலே அதாவது உலோக பொருட்கள் இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு குற்றமாகும். எனவே இதனை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதற்காக பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகள் கடந்த காலங்களிலே மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. பொதுவாக இதற்காக மெட்டல் டிடெக்டர்ஸ் என்ற உபகரணத்தை தற்காலத்திலே பயன்படுத்துகின்றார்கள். அதாவது உணவுக்காக தயாரிக்கப்பட்டு பொதி செய்யப்பட்ட மாதிரிகளை இந்த மெட்டல் டிடெக்டர்ஸ் கூடாக அனுப்புகின்ற போது அந்த மாதிரிகளிலே உலோகப் பொருட்கள் கலந்திருக்கின்றனவா என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த மெட்டல் டிடெக்டர்ஸ் என்பவை எங்களுக்கு உதவி பெறுகின்றன. அடுத்ததாக மாமிச உணவுகளை பொறுத்த மட்டிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உலகமெங்கும் இருந்து வருகின்றன. குறிப்பாக நாயின் இறைச்சியும் அதே போன்று ஆட்டின் இறைச்சியும் கலப்படம் செய்வதற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகள் கடந்த காலங்களிலே இருந்திருக்கின்றன. இலங்கையிலும் கூட இவ்வாறான சந்தேகங்கள் அவ்வப்போது எழுந்து வந்திருக்கின்றன. அதற்கான காரணம், நாயின் இறைச்சியானது கிட்டத்தட்ட ஆட்டின் இறைச்சியை போன்று ஒரே விதமான அமைப்பையும் ஒரே விதமான டேஸ்டையும் கொண்டிருப்பதுதான் இதற்கான மிக முக்கியமான காரணமாகும். ஆட்டின் இறைச்சியையும் நாயின் இறைச்சியும் பக்கத்திலே வைத்தால் சில போது யாராலும் பிரித்தறிய முடியாத அளவுக்கு அவை ஒன்று போன்று காணப்படுகின்றன. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே எவ்வாறு நாயின் இறைச்சி ஆட்டின் இறைச்சியோடு கலந்திருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பது என்பதை ஒரு சவாலாக எடுத்து பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகள் இதற்காக நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக டிஎன்ஏ பேஸ் டெக்னிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற டெக்னிக்ஸ், அதாவது பரிசோதனை முறைகள் மூலமாக பல்வேறுபட்ட மிருகங்களின் இறைச்சி வகைகளை இனம் பிரித்து காட்டக்கூடிய கண்டுபிடிப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இங்கே காட்டப்படுகின்ற படங்கள் பிசிஆர் ஆம்பிளிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற படங்களாகும். இவற்றிலே வெவ்வேறு மிருகங்கள் வெவ்வேறு வகையான பேண்ட்களை காட்டுகின்றன என்பதை இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். இதற்காக அவர்கள் டிஎன்ஏ அனாலிசிஸ் டூல் என்ற ஒன்றை பயன்படுத்தி பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் என்ற உத்தியை பாவித்து அவர்கள் இந்த மிருகங்கள் இறைச்சிகளுக்கு இடையிலே இருக்கின்ற வேறுபாட்டை அறிந்து கொள்வதற்காக முயற்சிக்கின்றார்கள். உதாரணத்துக்காக இந்த முயற்சியிலே ஈடுபடுகின்றவர்கள்
கைகொள்கின்ற பரிசோதனை முறைகளை நாங்கள் உற்று நோக்கி பார்த்தால் இதன் ஆரம்பத்திலே கோழி, மாடு, ஆடு, பன்றி போன்ற 4 வகையான ஸ்பீசிஸ், அதாவது மிருகங்களை, பறவைகளின் மாதிரிகள் எடுக்கப்பட்டால் அவை சொசேஜஸ் போன்ற உணவுப் பொருட்களிலே இந்த 4 வகையான இறைச்சிகளும் பயன்படுத்தப்பட முடியும். எனவே இந்த குறிப்பிட்ட சொசேஜ் எந்த மிருகத்தின் மாமிசத்திலிருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு உண்மையிலே ஆராய்ச்சிகள் தேவைப்படுகின்றன. இவர்கள் இந்த உணவுப் பொருட்களிலிருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் செய்து அதனை டிஎன்ஏ அனாலிசிஸ் டூலிலே செலுத்தி பிசிஆர் ஆம்பிளிஃபிகேஷன் செய்கின்றார்கள். இதன் மூலம் குறித்த சொசைஜிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற இறைச்சி அது கோழியிலிருந்து வந்ததா, அல்லது மாட்டிலிருந்து வந்ததா, அல்லது ஆட்டிலிருந்து வந்ததா, அல்லது பன்றியிலிருந்து வந்ததா என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் முறை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக எங்களுடைய கவனத்தை கவர்வது ஸ்பைஸ் இண்டஸ்ட்ரி ஆகும். இதனை நாங்கள் ஸ்பைசஸ் என்பதை மசாலாக்கள் என்று நாங்கள் அழைக்கின்றோம் தமிழிலே. குறிப்பாக கருமிளகு என்பது பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பப்பாளி பழத்தின் கொட்டைகள் மூலம், விதைகளின் மூலம் கலப்படம் செய்யப்படுகிறது. உண்மையிலே இந்த கருமிளகு என்பது பெப்பரின் என்று சொல்லப்படுகின்ற ரசாயன பொருளை மிக அதிகமாக கொண்ட ஒரு பொருளாகும். இதுவே இதன் பஞ்சன்சி அல்லது உரப்புத்தன்மைக்கு காரணமாக அமைகிறது. ஆனால் பப்பாளி பழத்தின் விதையினில் இந்த பெப்பரின் என்பது காணப்படுவதில்லை. எனவே ஆராய்ச்சியாளர்கள் இந்த பெப்பரினின் அளவு எந்த அளவுக்கு கருமிளகில் இருக்கின்றது, அதே போன்று பப்பாளி விதையிலே இது எவ்வளவு காணப்படுமா இல்லையா என்பதை பற்றிய ஆராய்ச்சிகளிலே கடந்த காலங்களிலே ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். எனவே இவை தூளாக்கப்படும் போது கருமிளகும் பப்பாளி பழத்தின் விதையும் காய வைக்கப்பட்டு தூளாக்கப்படும் போகின்ற போது அவற்றுக்கிடையிலே பாரிய வித்தியாசம் காணப்படுவதில்லை. எனவே பெப்பரினி கொண்டுதான் அதன் இருக்கையை கொண்டுதான் நாங்கள் எது பப்பாளி விதை எது கருமிளகு என்பதை வேறுபடுத்தி அடைய முடியும். இதற்காக கடந்த காலங்களிலே GCMS என்று சொல்லப்படுகின்ற பகுப்பாய்வு முறைமை பயன்படுத்தப்பட்டு எப்போதாவது இந்த கருமிளகிலே பப்பாயா அல்லது பப்பாளி பழ விதைகள் கலக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை உறுதி செய்வதற்காக இந்த முறைமை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று சில்லி பவுடர் என்பது மற்றுமொரு கலப்படத்துக்காக ஆளாகின்ற ஒரு மசாலா அல்லது ஸ்பைஸ் அல்லது காண்டிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொருளாகும். இது சில போது செங்கட்டி தூள்களின் மூலம் இதன் அதாவது சில்லி அதாவது செம்மிளகாயின் தூள்கள் போன்றவை அதாவது செங்கட்டி தூள்களை போன்று தோற்ற அளவிலே காணப்படுவதன் காரணமாக அவை கலப்படத்துக்கு உள்ளாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இதை மிக இலகுவாக கண்டுகொள்வதற்காக 2 கிளாஸ் தண்ணீரை எடுத்து அவர்கள் இவற்றை அதாவது உண்மையான நியமமான செம்மிளகாய் தூளையும் இது செங்கட்டி தூள் கலக்கப்பட்ட செம்மிளகாயையும் வேறு வேறாக கலந்து அவர்கள் இந்த பரிசோதனை செய்து பார்க்கின்ற போது அதாவது செங்கட்டி தூள் கலக்கப்பட்ட அந்த செம்மிளகாய் இவ்வாறு கலந்து ஒரு வகையான நிறத்தை நீரிலே மிக வேகமாக ஏற்படுத்துவதை அவர்கள் அவதானிக்கின்றார்கள். இதன் மூலம் இவ்வாறு எப்போதாவது செம்மிளகாயிலே அதாவது செங்கட்டி தூள் போன்றவை கலக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை வேறுபடுத்தறிவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அண்மை காலங்களிலே இலங்கையிலே மஞ்சளுக்காக பெருமளவு கிராக்கி ஏற்பட்டது. இதற்கான காரணம் இலங்கை அரசாங்கம் மஞ்சள் தூளை ஏனைய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதை தடை செய்தது. இதன் போது உள்ளூர் சந்தையிலே
மஞ்சள் தூளுக்கான கிராக்கி மிகவும் அதிகரித்ததன் காரணமாக மக்களால் மிக அதிகமான விலையை கொடுத்து மஞ்சள் தூள் பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அண்மையிலே 1 கிலோ மஞ்சளின் விலை 7,000 ரூபாய் வரை சென்றதை யாவரும் அறிவர். எனவே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலே மொத்த வியாபாரிகள், அதாவது சந்தையிலே இருக்கின்ற அந்த அதிகரித்து செல்கின்ற கிராக்கியை ஈடு செய்வதற்காக பல்வேறுபட்ட கலப்பட உபாயங்களை பயன்படுத்துகின்றார்கள். இங்கு வலப்பக்கத்தில் இருப்பதுதான் உண்மையான மஞ்சள் தூள். இடப்பக்கத்தில் இருப்பது லெட் ஆக்சைடு என்ற மஞ்சள் நிற ரசாயன பொருள் கோதுமை மாவிலே கலக்கப்பட்டு வர்ணம் தீட்டப்பட்ட ஒரு பொருளாகும். இரண்டையும் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக காட்சியளிப்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே உண்மையான மஞ்சள் தூளுக்கு பதிலாக இவ்வாறான லெட் ஆக்சைடு கலக்கப்பட்ட மாவினை கலந்து இவற்றை விற்பனை செய்ய முயற்சிக்கின்றனர். இது இந்த சந்தையிலே, உள்ளூர் சந்தையிலே இந்த பொருளுக்கான கிராக்கி அதிகரித்ததன் காரணமாக ஏற்பட்ட ஒரு விளைவாகும். ஆனால் உண்மையிலே இந்த மஞ்சள் தூளிலே காணப்படுகின்ற மஞ்சள் நிறத்துக்கான மிக முக்கியமான காரணமாக இருப்பது அதன் கர்க்யூமின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ரசாயன பதார்த்தமாகும். இது இயற்கையானது. இது உணவாக பயன்படுத்தப்பட முடியும். இது பல்வேறுபட்ட சுகாதாரத்துக்கு மிகவும் உபயோகமான ஒரு பொருளாகும். கர்க்யூமின் என்பது சுகாதாரத்துக்கும் உடல் சக்தியை, நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவற்றை அதிகரிப்பதற்கும் நன்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள்தான் கர்க்யூமின் என்பதாகும். இதுதான் உண்மையான மஞ்சளிலே காணப்படுகின்ற உண்மையான அதன் ஆக்டிவ் கம்போனன்ட் ஆகும். ஆனால் பல சந்தர்ப்பங்களிலே பல்வேறுபட்ட கலப்படங்கள் செய்யப்படுவதன் காரணமாக இந்த கர்க்யூமின் அளவு மஞ்சள் மாதிரிகளிலே குறைவடைந்து செல்வதை அவதானிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இவற்றின் தரத்தை பராமரிப்பதற்காக இந்த ஃபுட் ஆத்தென்டிகேஷன் என்ற நடைமுறையை பயன்படுத்தி இந்த மோசடியான வியாபார நடவடிக்கைகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சரி நேயர்களே, நாங்கள் இதுவரை பல்வேறுபட்ட உணவு பதார்த்தங்களிலே எவ்வாறான கலப்படங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன என்பதை கலந்துரையாடினோம். இதன் சாராம்சமாக நாங்கள் பின்வருவனவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உணவு கலப்படம் என்பது குறிப்பாக மிக விலை அதிகரித்த அல்லது சந்தையிலே கிராக்கிகள் அதிகரித்த உணவுப் பொருட்களிலே மிக அதிகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மிக குறைந்த அளவிலே அந்த கலப்படம் நிகழ்கின்ற போது அதனை கண்டுகொள்வது மிகவும் கடினமாகும். குறிப்பாக குறைந்த அளவிலே இந்த கலப்பட பொருட்கள் உண்மையான நியமமான பொருட்களிலே கலந்திருக்கின்ற போது அவற்றை கண்டுபிடிப்பதிலே பல்வேறுபட்ட சிரமங்கள் இருக்கின்றன. இதன் காரணமாக இந்த துறையிலே ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறுபட்ட புதிய உபாயங்களை நோக்கி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகளை செய்து முயற்சித்து வருகின்றனர். எனவே இந்த விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெற்று உணவுப் பொருட்களிலே காணப்படுகின்ற இந்த கலப்படங்களை குறைப்பதற்கும் அதன் தராதரங்களை பேணி நுகர்வோரை பாதுகாப்பதற்கும் இந்த ஃபுட் ஆத்தென்டிகேஷன் முறைகள் பயன்படுகின்றன. எனவே இத்தோடு என்னுடைய இந்த கருத்துரையாடலை முடித்துக்கொண்டு நான் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன்.